Welcome to NilasLifestyle. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Chicken65 பிரியாணி ஹோட்டல் ஸ்டைல்ல சிம்பிளா வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல 1/2 கிலோ இந்த மாதிரி சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த லெக் பீஸை மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா அதுக்குள்ளே ஃபில் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 kg சிக்கனில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ Chicken65 மசாலா நான் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் இந்த சிக்கனுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட லெமன் இருந்தாலும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கலாம். நமக்கு சிக்கன் வந்து ஒட்டாமல் இருக்கும் மசாலா எல்லாமே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இந்த ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு சிக்கன் துண்டுகளாக இதில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா நம்ம மசாலா தடவி வச்சிருக்க எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். 2 சைடும் நமக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆயில் அதிகமாக சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க, அதாவது நெய் சேர்த்துக்கோங்க. இதோட கடலை எண்ணெய் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிருச்சு. இதோட நம்ம லவங்கம் சேர்த்துக்கலாம். அதோட 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, அதோட முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வெங்காயமும் வதங்கிடும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்காக நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம தயிர் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நம்ம இப்போ சிம்ல வச்சிடலாம். இப்போ நம்ம இதோட புதினா இலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நமக்கு பச்சை வடை போகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க 65 இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது சுடுதண்ணியில் நம்ம 5 லவங்கம் சேர்த்துக்கலாம், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம், 1 பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட பிரியாணி இலை வாசனைக்காக தான் இது எல்லாமே. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இதோட கொஞ்சம் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸை இதோட சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணி ரைஸ்க்கு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு பாயில் பண்ணிக்கோங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி இதோட சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம நம்ம அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் 65 இந்த ரைஸை நம்ம சேர்த்துடலாம். அதிகமாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சிரும். ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த 65 மசாலாவோட இந்த ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு ஆனியனை நீல வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி ஜஸ்ட் ஆயிலில் உப்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணி, ஃப்ளேவருக்காக தான் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இது தேவையும் இல்லை. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் கலந்து நம்ம கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதோட கஸ்தூரி மேத்தி உங்களுக்கு இருக்குன்னா போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு கீழே ஒரு ஸ்டவ்வில் கீழே ஒரு தவா வச்சுட்டு இந்த மாதிரி அது மேலே வச்சுட்டு மேலே ஒரு சுடுதண்ணி வச்சுருங்க. நமக்கு தம் ரெடி ஆயிரும். பாருங்கள், அழகாக ஒரு 20 நிமிஷத்தில் எனக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பாயில் ஆயிடுச்சு பாருங்கள். 20 minutes ஆச்சு எனக்கு. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தம் போட்டுருங்க. அரிசி நமக்கு நல்லா வெந்திருக்கு. சிக்கன் 65 பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு டைப்பாகவும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில்
சிக்கன் 65 பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு டைப் நான் பண்ணி காட்டுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.